ஒரு மார்க்கெட் இப்படியே போயிடாது, கரெக்டா? இல்ல டவுன் ட்ரெண்ட்ன்றது இப்படியே வந்துடாது. அப்போ ஒரு மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்போ ஒரு மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு மேல போனா கீழே வரும், கீழே போனா ஸோ இப்படிதான் ஒரு மார்க்கெட்ன்றது ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபிபனாச்சில A, B and C பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு இப்போ லெட்ஸ் சே இப்படி வச்சுக்கோங்களேன், இது 10 ரூபா, இது வந்து 20 ரூபா. 10 ரூபால இருந்த பொருள் 20 ரூபா ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இது ஒரு பார்கெயின் மெக்கானிசம் மாதிரி தான். இப்போ நம்ம கடையில போய் ஒரு பார்கெயின், ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா பார்கெயின் பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க 10 ரூபான்னு கேட்பீங்க, கடைக்காரர் 20 ரூபா, நீங்க பாதி விலை கேட்பீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து சரிப்பா 15 ரூபா கொடுப்பா முடிச்சுக்கலான்ற பாத்தீங்களா? இந்த 15 ரூபா முடிக்கிற இடம் தான் என்னது? ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் காட்ட போற இடம். இது மார்க்கெட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி பை அண்ட் செல். ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பார்கெனிங் பிரைஸ் தான் இந்த மார்க்கெட். அப்ப இந்த மார்க்கெட்ல எங்க பார்கெயின் பண்ணி ஒரு இடத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண போறாங்கன்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது டூலே வந்து ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சி என்ன காட்டும்னா எத்தனை பர்சன்டேஜ் பார்கெனிங்ல மார்க்கெட் கீழே இறங்கும் போது, ஒருவேளை 30% இறக்குவாங்களா, 50% இறக்குவாங்களா, 61% இறக்குவாங்களா? அப்போ இந்த ஃபிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் ரூல்ஸ் வந்து அந்த ஃபிபனாச்சின்றவர் கண்டுபிடிச்சார். 38.2, 50%, 61.8, 78.6ன்ற மாதிரி இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் வந்து முன்னாடி இதுல 61.8 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தி கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க.